ரெட்டினேஷன் குறித்து ஐபிஎல் நிர்வாகம் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது சிஎஸ்கே நிர்வாகம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. என்னன்னா, தோனி அவர்களுக்கு 4 கோடி கொடுத்தா தோனி அவர்கள் விளையாடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்வி எழுப்பியிருக்காங்க. கண்டிப்பாக அது தோனி விளையாடுவார், அவர் காசுக்காக விளையாடல, சிஎஸ்கே அணிக்காக விளையாடுறாரு சொல்லிட்டு காசி விஸ்வநாதன் அவர்கள் ஒரு தகவல் கொடுத்திருக்காரு. கண்டிப்பாக தோனி அவர்கள் 2025 சீசன்ல சிஎஸ்கேவிற்காக மீண்டும் மஞ்சள் ஜெர்சியில் ஸ்டேடியம்ல, சென்னை ஸ்டேடியம்ல களம் இறங்குவார் என அவர் அதிகாரப்பூர்வமா சொல்லி இருக்காரு. அதையும் தாண்டி சென்னை ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. என்னன்னா, 6 பேரை ரிட்டர்ன் பண்ணாம 4 பேரை மட்டும் ரிட்டர்ன் பண்ண போறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அந்த 4 பேர் யாரு ரிட்டர்ன் பண்ண போறாங்கன்னா, ருத்ராஜ் கைக்வாட், ரவீந்திர ஜடேஜா, அன்கேப்டு பிளேயராக நம்ம MS தோனி, அடுத்தது மதிஷா பத்திரனாக 4 பேரை ரிட்டர்ன் பண்ண போறாங்க. அந்த 2 RTM கார்டை அவங்க இப்ப யூஸ் பண்ணாம மேட்ச்ல ஆக்ஷன்ல யூஸ் பண்ண போறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஏன் அப்படி யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னா, அந்த ஏலத்தில் எடுக்கக்கூடிய வீரரை எந்த அளவுக்கு வேலைக்கு போறாங்களோ அதுக்கு அந்த சம்பளத்தை கொடுத்து நம்ம RTM மூலியமாக அவங்களுக்கு நம்ம சேலரி கொடுத்துடலாம். இப்போ நம்ம அந்த 6 பேர் ரிட்டர்னேஷன்ல எடுத்தோம்னா அந்த என்ன சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அந்த சேலரியை தான் நாம அவருக்கு சம்பளமாக கொடுக்கணும் அப்படின்றது ஒரு முடிவா இருக்கு. அதனால சிஎஸ்கே 4 பேரை தக்க வச்சுக்கிட்டு மீதி 2 பேரை RTM மூலியமாக ஆக்ஷன்ல எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த 2 பேர் யார் RTM மூலியமாக எடுக்க போறாங்க அப்படின்னா, சிவம் துபே ஒரு ஆப்ஷனா இருக்க போறாரு. அடுத்து 2வது ஆப்ஷனா டெவன் கான்வே, அப்படி இல்லைன்னா முஸ்தபிசுர் ரஹ்மான். இந்த 2 பேர் கண்டிப்பா ஒரு ஆக்ஷன்ல இருக்க போறாங்க. ஏன் முஸ்தபிசுர் ரஹ்மான் எடுக்க போறாங்க அப்படின்னா, இந்த அடுத்த 2024 சீசன்ல நல்லாவே பவுலிங் போட்டிருந்தாரு. அதனால கண்டிப்பாக அவர் டெத்லயும் ஆகட்டும், நியூ பால்லையும் ஆகட்டும், எல்லா இடத்துலயுமே போடக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த பவுலர்ன்றதுனால சிஎஸ்கே கண்டிப்பாக அவரை தக்க வைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. மிஸ் பண்ணிட்டா கண்டிப்பா இப்படி ஒரு பவுலர் நமக்கு கிடைக்க மாட்டாங்க. இருக்கும்போதே நம்ம எடுத்து வச்சுக்கிட்டா நமக்கு சேஃபா இருக்கும்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அப்படி ஒரு முடிவு பண்ணால் கண்டிப்பாக முஸ்தபிசுர் ரஹ்மானுக்கு ஒரு RTM கார்டை யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. டெவன் கான்வேவை மேபி ஆக்ஷன்ல நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு கூட போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா கம்பல்சரியா சிவம் துபேக்கு RTM கார்டு கொடுத்து அவரை தக்க வைக்க போறாங்க. அடுத்து 2வது RTM கார்டு முஸ்தபிசுர் ரஹ்மானா, டெவன் கான்வேவா, இந்த 2 வீரர்கள்ல எந்த வீரர் சென்னை அணிக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா இதுதான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாமே தோனி அவர்கள் விளையாடுவாரா, இந்த 4 கோடிக்கு சம்பளத்துக்கு தோனி அவர்கள் ஆடுவாரா அப்படின்றதான் ஒரு கேள்வியா இருக்கு. கண்டிப்பாக தோனி ஆடுவார்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தோனி அவர்களை மீண்டும் மஞ்சள் ஜெர்சியில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் அவர் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் மக்களுடைய ரசிகர்களின் அந்த குரல்கள் கேட்பதற்கு இன்னும் காலங்கள் இருக்கிறது. கண்டிப்பாக அது ஒலிப்பதற்கு நேரம் வந்துவிட்டது. இந்த மெகா ஆக்ஷன் கண்டிப்பாக டிசம்பர் எண்டுக்குள்ள, டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 31ஆம் தேதி ஒரு அணியில் இருக்கக்கூடிய எத்தனை ரிட்டரேஷன் வீரர்கள் தக்க வச்சிருக்காங்க அப்படின்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியிட்டா உடனடியாக அடுத்து எப்ப ஆக்ஷன் அப்படின்ற ஒரு முடிவை BCCI வெளியிட போகுது. நம்ம பார்க்கலாம் மக்களே. இப்போ இந்த சிஎஸ்கே நிர்வாகம் தோனி அவர்கள் இந்த 4 கோடிக்கு விளையாடுவார் அப்படின்ற கேள்விக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. அதே மாதிரி 4 பேரை மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ண போறாங்க. அந்த 2 பேரை RTM மூலியமா எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. சென்னை அணி இப்படி ஒரு முடிவில் இருப்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க.